ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மொபைல் ஃபோனில் உள்ள என்ன இருக்குது, நிறைய பிரச்சனை வரும். உங்கள் டிஸ்பிளே உடஞ்சி போயிடும், இல்லை டச் வந்து ஒர்க் ஆகாது, யூஎஸ்பி போர்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகாது, டைப் சி வந்து ஒர்க் ஆகாது, நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஐசி போயிடுதுன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் போடணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மொபைலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்குள்ள கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட மொபைல் ஃபோன்ல ஒரு சிப்செட் இருக்கும். அதாவது சிபியூன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இத பத்தி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு வந்து என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபியூனாலும், ஐசியும் வேற வேற தான். சரிங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிபியூவே நம்ம வந்து ஐசின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இதுல வந்து ஐசி வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஐசி மாத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து நெறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும். நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப, சிபியூனா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் நெறைய வீடியோக்கள் வரப்போகுது. மொபைல் சம்மந்தமா, மொபைல் சர்வீஸ் சம்மந்தமா உள்ள என்னென்ன பொருள்லாம் எல்லாம் இருக்கு. இது வீடியோ ரெக்கார்டடா உள்ள போர்டுல நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிபியூ சரிங்களா? சிபியூனா என்ன ப்ரோ? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சிபியூ அப்படின்னா என்னன்னா, இப்ப லேப்டாப்புக்கு ஒரு சிபியூ இருக்கும். பெருசா ஒரு பாக்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. அதுதான் சிபியூ. லேப்டாப்புக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தா தான் இயங்கவே செய்யும் அது. அதே போல மொபைலுக்குமே. மொபைலுக்கு சிபியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சிபியூ இல்ல அப்படின்னா, அது வந்து மொபைல்ல ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸு, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுறது, லோ ஆகுறது, அதான் அதிகமாகுறது, ஹேங் ஆகுறது, இந்த மாரி பிரச்சனைலாம் எதனால வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிபியூ தான். சிபியூனா என்ன அப்படின்னா, இப்ப நெறைய மொபைல் லான்ச் பண்றாங்க இல்லையா? அந்த மொபைல் லான்ச் பண்றப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுல MediaTek யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசோக் அந்த இது சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்பீடாவே இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, Qualcommமும், Snapdragonனும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் MediaTek இது தெரிஞ்சிருக்கும். இத தவிர வேற எதுவும் அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ சிபியூனா என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைல் போர்டுல இருக்கும். சரிங்களா? உங்க மொபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும். அந்த போர்டுல உங்களுக்கு 2 பெரிய ஐசி இருக்கும். சரிங்களா? ஸோ ஐசி எப்படி உங்களுக்கு இருக்குன்னா, பிளாக் கலர் இருக்குதான். உங்க மொபைல் போர்டுல பிளாக் கலர்ல இந்த மாரி கட்டம் போட்டிருக்கும். சரிங்களா? இந்த மாரி கட்டம் போட்டு பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில நெறைய ஐசி இருக்கு உங்களுக்கு. சார்ஜிங் ஐசி இருக்கு, வைஃபை ஐசி இருக்கு, ப்ளூடூத் ஐசி இருக்கு. இந்த மாரி நெறைய ஏகப்பட்ட ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா, இதில வந்து நம்ப இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது எதுன்னா சிபியு. சிபியுனா என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் இயங்குவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சிபியு உங்களுக்கு டேமேஜா இருக்கு, இல்ல போயிருச்சு அப்படின்னா, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனே ஆகாது. முக்கியமான விஷயமே சிபியு தான். ஒரு மொபைல்ல 2 ஐசி முக்கியம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சிபியு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி. அத பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இந்த இதில நான் சிபியு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன்ல என்ன சிபியு இருக்கு, நம்ம எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒண்ணுமே இல்ல. உங்க Googleல போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். உங்க மொபைல் மாடல் போட்டாலே. இப்போ இதில என்னென்ன சிபியு வெரைட்டில இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து Qualcomm இருக்கு. Snapdragon இருக்கு. Qualcomm, Snapdragon ஒரே இதுதான். பேர் மட்டும் தான் வேற. ஆனா 2மே ஒரே இதுதான். சரிங்களா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. Qualcomm, Snapdragon இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இது 2மே ஒரே பேர் தான். நீங்க வந்து வித்தியாசப்படுத்துறது Snapdragonலாம் வேற, Qualcommனா வேறன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. 2மே ஒண்ணே ஒண்ணு தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து MediaTek சரிங்களா? ஸோ MediaTek எதுக்கு உதவுது? அத பத்தி நம்ம தனி வீடியோல சொல்றோம். Snapdragon எதுக்கு உதவுது? அது தனியா வீடியோ சொல்றோம். அடுத்து ஸ்பெக்ட்ரம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? SPD அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் சரிங்களா? இது ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அ லிஸ்ட் ஆஃப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போடலாம். சரிங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் மொபைல் சிபியு அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன சிபியுலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? ஸோ ரேங்கிங் லிஸ்ட் நானோ ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமென்சிட்டி குடுத்துருக்காங்கல்ல. டைமென்சிட்டினா என்ன அப்படின்னா, மீடியாடெக் கீழ குடுத்துருப்பாங்க பாருங்க. மீடியாடெக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, Qualcomm, ஆப்பிள் பொறுத்தவரைக்கும் ஆப்பிள் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப வர நம்மளுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் நம்ம மொபைல்ல வரது எதுனா, Qualcomm, Snapdragon, MediaTek இதுதான் வந்துட்டுருக்கு. நீங்க Samsung மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து தனியா ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுவாங்க. Samsungல Exynos அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து எப்படி சொல்றது? Samsungலயே ஒரு தனியா ஒரு இது சிப்செட் சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப சிபியூனா என்ன? இந்த மாரி தான் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நான் காட்டுறேன் பாரு பிக்சர காட்டுறேன் பாருங்க. உங்களோட மொபைல் போல சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணுறேன், காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ மொபைல் போர்டு சரிங்களா, மதர் போர்டு, மொபைல் மதர் போர்டில் CPU ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதிலே காமிச்சிரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து இமேஜஸ் வந்துச்சா, இதுதான் வந்து ஒரு மொபைலுடைய போர்டு சரிங்களா. இதுதான் மொபைல் ஒரு போர்டு. இப்போ இந்த இமேஜை நான் டச் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த இமேஜில் உங்களுக்கு CPU எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இதை வந்து CPU எங்கே இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று CPU. நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இது இருக்கா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று CPU-ஆக இருக்கும், இன்னொன்று EMMCன்னு இருக்கும். EMC பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த CPU பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளாக் கலர்னு இருக்குல்ல போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஸ்கோப் வச்சு தான் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ ஸ்கோப் வச்சு பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டமாக இருக்கக்குள்ள இந்த பிளாக் கலர்னு வச்சுக்கலாம், இதான் CPUன்னு வச்சுக்கலாம். இந்த பிளாக் கலருக்கு மேலே உங்களுக்கு அந்த CPUடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மீடியாடெக்னா MTK அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, குவால்காம்னா QU அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்னாப்ட்ராகன்னு, எக்ஸினோஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஐசி சரிங்களா. இதுதான் வந்து CPU ஐசின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுடைய மொபைல் போர்டில் நீங்கள் கைட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி CPUடைய நேம் எழுதியிருக்கும். குவால்காமா, ஸ்னாப்ட்ராகனா, மீடியாடெக்கா, இல்லை எக்ஸினோஸா, இல்லை ஆப்பிளோட இதுவா எல்லாமே உங்களுக்கு ரைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போது உங்கள் மொபைல் போர்டு இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மொபைல் போர்டை எடுத்ததுக்கு அப்புறமா அதில் CPU எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா பெருசாக இருக்கும், பிளாக் கலரில் அந்த போர்டுலேயே அதுதான் பெருசாக இருக்கும்னு வச்சுங்களேன். பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே அது ஒரு நேம் எழுதிருக்கும், குவால்காம், ஸ்னாப்ட்ராகன் இந்த மாதிரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன வீடியோ போடணும், மொபைலில் இந்த பகுதியை பற்றி பேசுங்க, இந்த பார்ட்டை பற்றி பேசுங்க. ஸோ இது இந்த இஷ்யூ இருக்குது, என்ன பண்ணுறது, அதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலுமே மொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் மொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நிறைய அப்டேஷன் வரப்போகுது. என்னென்ன வீடியோலாம் வரும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் போகிறது, அன்லாக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் அன்லாக், அது எல்லாமே A to Zங்க. மொபைல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தரப்போகிறோம். இப்போ பேசிக்காக போயிட்டுருக்கும் சரிங்களா. ஆரம்பத்தில் ஒரு மொபைல் போர்டில் CPU இருக்கும். CPU எப்படி இருக்கும், பிளாக் கலரில் பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் ஐசின்னு சொல்லுவாங்க. அது CPU எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு மேலே பிளாக் கலருக்கு மேலே நேம் எழுதியிருக்கும். அப்போ CPUவில் என்னென்ன டைப் ஆஃப் CPUலாம் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் இருக்குது, மீடியாடெக் இருக்குது, குவால்காம் இருக்குது, சாம்சங் மொபைலில் எக்ஸினோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி CPUவோட பேரை அந்த இதில் கருப்பு கலர் ஐசி மேலே எழுதியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இது புரிஞ்சிட்டாவே அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புரியுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் வரப்போது, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ஸோ அன்பு ஃபிஷியல் திங்ஸ். பை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க.